ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் மார்கழி மாதம் 20ஆம் தேதி 4/1/2025 ஜனவரி மாதம் சனிக்கிழமை. இன்று மேல் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை, மாலை 9:30 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை, குளிகை காலை 6 மணிலிருந்து 7:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:31. இன்றைய திதி இன்று அதிகாலை 1:09 வரை சதுர்த்தி, பின்பு இரவு 11:16 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:04 வரை அவிட்டம், பின்பு இரவு 10:51 வரை சதயம், பின்பு புரட்டாதி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:30 வரை சித்த யோகம், பின்பு இரவு 10:51 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு மரண யோகம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய கரணம் இன்று அதிகாலை 1:09 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 12:13 வரை பவம், பின்பு இரவு 11:16 வரை பாலவம், பின்பு கௌளவம். இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 12:04 வரை புனர்பூசம், அதன் பிறகு இரவு 10:51 வரை பூசம், அதற்கு பிறகு ஆயில்யம். சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சந்திராசிரமம் வந்து கொஞ்சம் பேச்சுக்களில் கொஞ்சம் செயலில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உங்களுக்கு. இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா, முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று அந்த கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக நாள் அமைப்பது. உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள், ஆசைகள், பிரார்த்தனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுடைய செல்ல பிராணிகள், பெட் அனிமல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு அதுங்கிட்ட நீங்கள் இருங்க. உங்களுடைய செல்ல பிராணி உங்களை கடிக்கிறதுக்கான அந்த சில பின்ன உங்களுக்கு ஆபத்து வருது வாய்ப்பு கொஞ்சம் அதுக்கிட்ட கொஞ்சம் கவனமாக எட்டி இருங்க. கொஞ்சம் அதோட முறையாக சிகிச்சையெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும், கொடுத்து பத்திரம் பார்த்துங்க. இப்படி இந்த உயர்கல்வி தொடர்பான குழப்பங்கள், அடுத்தது என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், சில குழப்பம், அந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு எதிர்பாராத உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிறதால அந்த விஷயம் நீங்கள் சாதிக்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய சேமிப்பை மேம்படுவதற்கான எண்ணங்கள் ஏற்பட போகுது. இது வரைக்கும் இல்லாமல் இருந்தாலும் இனிமேட்டு வந்து எதிர்காலத்துக்கான ஒரு குழந்தைகளுக்கான எதிர்காலத்துக்கு ஒரு சேமிக்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுடைய பணி மாற்றம், இருக்கின்ற வேலை ஏதாவது மாற்றம் செய்யலாமான ஒரு எண்ணங்களும் ஏற்பட போகுது உங்களுக்கு. மற்றபடி ஒரு வெற்றி நிறைந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். ரிஷபராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று உடைய உத்தியோக பணியில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமான சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பணி செய்யறது கொஞ்சம் கவனமாகவும் அமைதியாகவும் பொறுப்போடு இருப்பது நல்லது. உங்களுக்கு உடைய நெருக்கமான இடத்துல கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு உறவை நீங்கள் வந்து வைத்துக்கொள்வது நல்லது. ரொம்ப யாரையும் ரொம்ப தேவையெல்லாம் பேசாமல் கொள்ளாமல் கொஞ்சம் அமைதி காத்து கொஞ்சம் உங்களுடைய உறவுகளை கொஞ்சம் தக்க வைத்து கொள்ளுங்கள். உடைய பாகப்பேரணி தொடர்பான ஏதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. எத்தனை வந்து பேசாதீங்க, செய்யாதுங்க. நிதானமாக செயல்படல உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு உங்களுடைய நிதி தொடர்பான நெருக்கடியெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு குறைய போகுது. உடைய பண தேவைகள்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு. இந்த வாகன பயணங்களை கொஞ்சம் விவேகத்தோட பயணம் செய்யுங்கள். அதிக வேகம் போகிறதோ, இல்லை அதிக லோடு எடுத்துகிட்டு போகிறதோ, இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த இரவில் கண் வீச்சு வண்டி ஓட்டுறதோ, உரிய ஆவணங்களாக வண்டி ஓடுறது, பஸ் விஷயங்களை கொஞ்சம் தயவுசெய்து தவிர்த்துருங்க. கொஞ்சம் வாகன பயணத்தில் கவனமாக பொறுப்போடு இருப்பது நல்லது. உங்களுக்கு உடைய மூத்த உடன் பிறந்தவங்களாம் உங்களுக்கு உங்கள் தேவைகளுக்கு உதவி செய்ய நிலையில் இருக்கின்றாங்க. உங்களுக்கு புதிய முயற்சி, எந்த முயற்சி செஞ்சாலும் அதில் கொஞ்சம் வித்தியாசம் அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது. அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. மற்றபடி அன்பு நிறைந்த நாளாக இந்த உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு,
அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். மிதுனராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய நெருக்கமான அன்பர்கள்லாம் கொஞ்சம் எதிர்பாராத சில உதவிகள்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு கேட்டாலும் சில உதவியாக செய்ய போகிறாங்க. அது மூலியம் உங்களை முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆன்மீகம் மேலே கொஞ்சம் தனிப்பட்ட ஒரு ஆர்வம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு கோயில்களுக்கு போகிறதுக்கு நிறைய விஷயம் ஆன்மீகம் போகுது. உங்களுக்கு இந்த ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமும் அமையுது. ஆராய்ச்சி படிப்பில் உள்ள அன்பர்களுக்கு இது மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லாது முன்னேற்றம் கிடைக்க போகுது. உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சாதுரியமாக செயல்பட்டு அந்த விஷயத்தை முடிச்சிடுவீங்க. இல்லை உங்களுடைய ஆசையாக இருந்தால் அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நபராக போகிறீங்க. தேவையான தேவையை பூர்த்தி கொள்ள அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு திறமைகளை தேவையானது பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் நீங்கள். அதுவும் நல்ல வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. நீங்கள் அதே போல் அந்த அதிர்ஷ்டமான சில வாய்ப்புகள்லாம் வரும். எது வராமல் அது லக்கு வரும். அந்த அதிர்ஷ்டமான வாய்ப்புகளும் நீங்கள் அதன் மூலம் ஒரு மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கைலாம் வெளிவட்ட அதிகரிக்க போகுது. உங்களுக்குன்னு ஒரு மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. மற்றபடி ஒரு சாந்தம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். கடகராசின்னு பார்த்தவங்களுக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் தோன்றக்கூடிய நாள் இருக்க போகுது. நல்ல விவாதம் இருந்தாலும் கொஞ்சம் தப்பு கிடையாது. பேசுகின்ற போது நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பேசுங்க, அதான் நிறைய விஷயங்கள் நீங்கள் தவிர்க்கலாம். உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும். நிறைய விஷயங்களை கலந்து பேசுகின்ற போது வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. அதேமாதிரி இந்த உடல் ஆரோக்கியத்தில் இருக்க செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடம்பு சில மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்க. அதனால் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காதே. உடம்பு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். ஏதாவது பழைய வண்டி வாங்கினா கொஞ்சம் யோசிங்க. ஏதாவது வீடு எதாவது வாங்குறதுனா கொஞ்சம் பார்த்து ஆவணங்களை சரி பார்த்து வீட்டில் நல்லா பார்த்துட்டு வாங்குங்க. இல்லைனா உங்களுக்கு அதெல்லாம் விரயங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை பல விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுவது உங்களுக்கு சிறப்பு. இந்த வியாபார செயலில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. உங்களுடைய பிஸ்னஸ் ஏதாவது அதிகத்தையும் முதலீடு பண்ணணும், இல்லை நிறைய பொருளை இறக்குமதி பண்ணி வைக்கணும், இல்லை கச்சா பொருள் நிறைய இறக்கி வைக்கணும், ஏதாவது விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் தேவையான கொஞ்சம் யோசித்து குறைவான பொருளை இறக்குமதி செய்வது, குறைவான கச்சா பொருளை இறக்குமதி செய்வது, குறைவான பொருளை ஏற்றுமதி செய்வது, அப்புறம் கொஞ்சம் சிந்தித்து கொஞ்சம் சந்தை நிலவரத்தை அறிந்து உற்பத்தியோ இறக்குமதியோ கொஞ்சம் ஏற்றுமதியோ கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும். உங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு நஷ்டம் வரப்போகிற வாய்ப்பு கிடையாது. அதேமாதிரி அவங்களுடைய சிறு சிறு மறதி தொடர்பான பிரச்சனைலாம் நீங்கக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு எளிதில் முடியும் சில விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலுக்கு அப்போ தான் நிறைவேறப்போகுது உங்களுக்கு. மற்றபடி ஒரு விவேகம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சிம்மராசின்னு பார்த்தவங்களுக்கு என்ன நினச்சிக்கல மனசில் அந்த நினைத்ததை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. நாளாகவும் இருக்க போகுது உங்களுக்கு. அதனால் எந்த கவலை வேணாம். அவங்களுக்கு புதிய நபர்களை நல்ல ஆதாயத்தை பெற போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய பேச்சு திறமை மேலே உங்களுடைய வரவுகள் அதிகரிக்க போகுது. இந்த மீடியேட்டர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நல்லா பேச்சு திறமை நல்ல வருமானத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சேல்ஸ்மேனு, இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்க போகிற நல்ல வியாபாரத்தை பார்க்கக்கூடிய வருமானத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக நாள் அமைப்போது. உங்களுக்கு உங்களுடைய பயணங்களில் இருந்து வந்த இழுபறிகள் தரையெல்லாம் குறைந்து அந்த பயணங்களில் சுபமாக நிறைவேற காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு கனவு மணிக்க ஒரு புரிதல் அதிகக்கூடிய நிலை ஏற்பாது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கனவுல புரிதல் ஏற்பட்டாலும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸாக போகலாம். ரிலாக்ஸாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு வியாபாரத்தினுடைய கூட்டாளியாக சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் வியாபாரத்தின விஷயம் நல்லா ஒரு முன்னேற்றத்தை அடைய போகுது. உங்களுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவும் கிடைக்க போகுது. அதனால் உங்களுக்கு எந்த விதமான தடையும் குறையும் இல்லாத ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைகிறது. அதே மாதிரி ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய அந்த தாய் மாமன் வழியில் கொஞ்சம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுதுங்க. அதனால் கொஞ்சம் அது மூலம் சுபநிகழ்ச்சி செலவுகளை சுபநிகழ்ச்சி சம்மந்தம் உங்களோட பேசுவதோ அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் ஒரு ஆதாயத்தையும் ஒரு மனசங்கோச்சையும் பெற போகிறீங்க. நீங்கள் நினைத்த பணிகளை நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் படிப்படியாக குறைப்போம். இது வரைக்கும் உடம்பு சரியில்லாமல் வந்து அவங்க உடல்நிலை சீராகக்கூடிய காலகட்டமாக அமைது. உங்களுக்கு அமைதியான பேச்சுக்கள்லாம் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை அதிகரிக்கப்போது. அதனால் நீங்கள் பேசுகின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசுகின்ற போது உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உறவை மத்திய நண்பர்கள் மத்தியும் பொது இடத்துல உங்களுக்கு உயரக்கூடிய காலகட்டம் தான் அமைது. உங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள்லாம் வரும். அதை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு
புது புது சிந்தனைகள்லாம் மனசில் ஏற்படக்கூடிய காலகட்டமாகும். வியாபார நிமித்தமான கடன் உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, அதிக பொருளை நீங்கள் தயார் பண்ணுறது, ஏதாவது கச்சப்பலை இருக்கிறது போல் நிறைய விஷயங்களுக்கு வியாபாரம் சார்ந்த நீங்கள் ஏதாவது நிதி உதவி பேங்க்கில் வெளியே கேட்குறது அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு. மற்றபடி ஒரு உயர்வு நிறைந்த நாளாக அமைகிறது. துலாம் ராசின்னு பார்த்தவங்களுக்குன்று உங்களுடைய குழந்தைகள் உள்ள ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு குழந்தைகளுடைய சூழ்நிலையை நீங்கள் அறிந்து செயல்பட போகிறீங்க. குழந்தைகளும் குடும்பத்தில் உள்ள அப்பா அம்மாவோட சூழ்நிலையை அறிந்து பொறுப்பாக செயல்படக்கூடிய நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு குழந்தையை பற்றி ஒரு எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த கலை சார்ந்த பணியில் சில சூட்சுமெல்லாம் புரிந்து கொண்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு அது சார்ந்த விஷயம் நல்ல முன்னேற்றம் அனுப்பது. உங்களுக்கு உத்தியோக பணியில் கொஞ்சம் இருந்து வந்த பதற்றமான கொஞ்சம் சூழ்நிலைலாம் கொஞ்சம் மறையக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு நண்பர்கள்லாம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த பிடிவாத போக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கள். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். ரொம்ப பிடிவாதம் இருப்பதை கொஞ்சம் குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க போகுது. அந்த அறிமுகத்தான ஒரு மாற்றமான நீங்கள் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. மற்றபடி நிம்மதி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தவங்களுக்கு என்று மனசில் உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்க போகுது. ஏதாவது ஒரு விஷயம் நினச்சி என்னாடி போச்சு நடந்துட்டாங்க பண்ணிட்டாங்க பேசிட்டாங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் உறுத்திட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக அதை பற்றி ஒரு புரிதல் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி நினைக்க போகுது ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. நீங்கள் உடைய வியாபார நிமித்தமான பயணங்கள், வியாபாரம் சார்ந்த வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்க போகுது. அதெல்லாம் போயிட்டு வாங்கினீங்க. உடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் முடியக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு உடைய மூத்த சகோதரர்கள் நல்லா உதவி கிடைக்க போகுது. அவங்களுக்கு சப்போர்ட்டாலே நல்லா நீங்கள் சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் புதுவிதமான சிந்தனைகள்லாம் மனசில் உருவாகி சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு குடும்பத்தினருடைய எண்ணங்களை அவருடைய ஆசைகளை எல்லாம் கொஞ்சம் புரிந்து கொண்டு நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. ஓகேங்களா? அதனால் இது வரைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய தடைப்பட்ட தன வரவுகள்லாம் மீண்டும் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு எல்லா வருமானம் வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசின்னு பார்த்தவங்களுக்கு என்று இந்த உடன் பிறந்தவங்க கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அதே உங்களுக்கு பெரிய விஷயம். உங்களுக்கு உங்களுடைய வெளி வட்டாரத்தை உங்களுடைய செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைந்ததுனால உங்களுக்கு அதே மாதிரி வியாபாரத்தில் சில மாற்றங்களை செஞ்சு வியாபாரத்தை சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் சமூக பணி உள்ள அனுபவம்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் அது கொஞ்சம் பார்த்துங்க. நீங்கள் உடைய வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. உங்களுக்கு உடைய உயர் அதிகாரிலாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதால பணி செய்கிற இடத்துல ஒரு அமைதியான சும்மா சொல்ல ஏற்பட போது. உங்களுக்கு மனதிலே ஒரு தன்னம்பிக்கை அதிகக்கூடிய காலகட்டமாக அந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதே போல் ஒரு எல்லா விஷயமும் ஒரு அனுகூலம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகராசின்னு பார்த்தவங்களுக்கு என்று உடைய வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுப்புக்கள்லாம் அதிகரிக்க போகுதுங்க. வியாபாரம் ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்க போதால அந்த பொறுப்பு அதிகன்ற காலத்தில் இந்த நீண்ட நேரம் கண் விழித்து சில வேலைகள்லாம் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கணும். அதனாலே கொஞ்சம் மனது கொஞ்சம் உடலுக்கு கொஞ்சம் அசதிகள் அலைச்சல்கள் இருக்கலாம். கொஞ்சம் படிப்படியாக அதை குறைத்து கொள்ளுக்கான ஒரு முயற்சி பண்ணுங்கள். அது கொடுங்க. மற்றபடி வியாபார விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கை துணை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. நீங்கள் இந்த சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்க போகுது. வீட்டுக்கு நல்ல விசேஷம் நல்ல காரியங்கள் செய்யணுன்னா அதுபடி எண்ணங்கள்லாம் செய்யணுன்ற ஒரு எண்ணம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு. அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஓரளவுக்கு பணம் வரும். உங்களுக்கு தேவையேற்ற ஒரு பணம் வரக்கூடிய காலகட்டமாக தான் அமையுது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நடத்தக்கூடிய நிலை ஏற்பட போது. உங்களுக்கு உங்களுடைய குடும்ப விவகாரங்களை மற்றோட பகிர்வை குறைச்சிங்க. தயவுசெய்து உங்களுடைய பர்சனல் விஷயங்களை குடும்ப பிரச்சனைகளை யார்ட்டையும் ஷேர் பண்ணாமல் இருங்க. ஷேர் பண்ணால் உங்களுக்கு மேலே ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் சமூக பணி நல்ல ஒரு புதிய அறிமுகத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மற்றபடி ஒரு பரிசு கிடைக்கும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கும்பராசினி பார்த்தவங்களுக்கு என்று மனசில் கொஞ்சம் புது புது எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் தோன்றக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு உடைய உத்தியோக பணியில் நல்ல ஒரு மேன்மை ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த புதிய பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய மகிழக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த பூர்வீக சொத்துக்களால் அந்த சொத்துக்கள் விற்பனையால் நல்ல லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் பிரிந்து சென்றதை பற்றிய ஒரு நினைவுகள்லாம் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். உங்களுக்கு
அதே போல் இந்த விளையாட்டு விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக முயற்சி எடுப்பது நல்லது உங்களுக்கு. மற்றபடி அனைத்து விஷயங்களும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய முயற்சிகள் மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மீனராசின்னு பார்த்தவங்களுக்கு என்று கூட யாருக்காகனா அந்த கூட இருக்குன்னு பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே மாதிரி எதிர்பாராத சில செலவுகள் உங்களுடைய சேமிப்புகளை குறைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் போது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவு எது தேவையில்லை கொஞ்சம் இனமறிந்து கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். அதிகபட்ச செலவு கொஞ்சம் தேவையான செலவு கொஞ்சம் குறைப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு நண்பர்கிட்ட கொஞ்சம் விவேகத்தோடு கொஞ்சம் செயல்படுங்க, கொஞ்சம் யோசித்து பேசுங்க. நெருக்கமாக கொஞ்சம் அவங்க தேவைக்குன்னா கொஞ்சம் சில தேவைகளுக்கு நீங்கள் உதவி பண்ணக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய கூட்டாளியிடம் கொஞ்சம் பிஸ்னஸ் பார்ட்னர் கொஞ்சம் விட்டு கொடுத்து ரிலாக்ஸாக போவதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராத சில தனவரவுகளும் உங்களுக்கு வரப்போகுது. அந்த தனவரவு உங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதையும் கொஞ்சம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி கொஞ்சம் மனதுக்கு சலனம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்ட வேண்டுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.